Hello everyone. So work energy power. Okay, so one shot series நம்ம வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். So May month வந்து நமக்கு அந்த எக்ஸாம் வர போகுது இல்லையா? ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து ஒன் ஷாட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மூணு சப்ஜெக்ட்ல இருந்தும் ஒரு நாளுமே உங்களுக்கு ஒரு சாப்டர் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் வீடியோ இருக்க போகுது. இந்த ஒன் ஷாட் வீடியோ அப்படின்றது இருக்கக்கூடிய சாப்டர் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லி உங்களுக்கு வந்து முடிக்கக்கூடிய ஒரு ப்ராமிஸ் தான் இது. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஒர்க் எனர்ஜி பவர். இந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11th சிலபஸில் இருக்குது. இந்த ஓவரால் இந்த சாப்டரில் வந்து நமக்கு இதை படித்தா நமக்கு எத்தனை மார்க் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்கும்போது நமக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாமில் 1 to 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ மினிமம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் இந்த சாப்டர் படிக்கும்போது நமக்கு வேறு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் படிக்கும்போது நமக்கு வந்து ஆஸ்டேஷன் அப்படின்னு ஒரு சாப்டரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து கிராவிடேஷன் சாப்டரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் நிறைய மெக்கானிக்ஸ் சாப்டர்ல வந்து இந்த சாப்டர் படிக்கும்போது நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த சாப்டரோட யூட்டிலிட்டி வந்து நிறைய சாப்டர் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்க போது. அதனால் வந்து என்ன செஞ்சுக்கலாம், பயம் இல்லாமல் தைரியமாக இதை ஃபுல்லாக ஹோல்ஸ்டிக்காக நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து நமக்கு மேஜர் வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்குங்க, சில டாபிக்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ என்னென்னு சொல்கிறேன், ஒன் பை ஒன்னா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்னா என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஒர்க்னா என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த ஒர்க்கில் வந்து நிறைய உங்களுக்கு கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒர்க் டன் பை தி கிராவிடேஷன், ஒர்க் டன் பை தி ஸ்ப்ரிங், அது இதுன்னு சொல்லிட்டு நமக்கு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன் பை ஒன்னாக வந்து நீட்டாக நம்ம பார்த்துக்கலாம். பேசிக்காக நமக்கு ஒர்க்னா என்ன தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து நமக்கு வந்து இந்த கன்சர்வேட்டிவ் ஒர்க் அப்புறம் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் சொல்லிட்டு ஒரு போர்ஷன் இருக்குது. வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் சொல்லிட்டு. ஓகே, இந்த வெர்டிகல் சர்க்குலர் மோஷனில் வந்து நமக்கு இந்த சாப்டர் தான் இருக்குது. இதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு இந்த கொல்யூஷன் பேஸ் பண்ணி ஒரு போர்ஷன்ஸ் இருக்குது. கொல்யூஷன் என்ன தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ கொல்யூஷன். ஸோ அதுக்கடுத்து கொல்யூஷன்ஸுக்கா இது எல்லாத்தையும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பவர் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அது ரொம்ப குட்டியூன்னு போர்ஷன் தான். ஸோ பவர் என்ன தெரிஞ்சுக்கணும். ஸோ அதையும் நம்ம இந்த சாப்டர் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை ஒர்க் அப்படின்றது. ஸோ அதை தாண்டி நமக்கு வந்து மேஜராக நமக்கு வந்து எனர்ஜி பேஸ் பண்ணி நமக்கு வந்து சில விஷயங்கள் பேச போகிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். மேஜராக வந்து நமக்கு மேஜராக பார்க்கும்போது இந்த 5 டாபிக் தான் இந்த சாப்டர் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ என்ன செய்யுங்க, உங்களோட இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நோட்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் அப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் நான் படிச்சு சாப்டர் வந்து தொட்டதே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நான் சொல்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களோட நோட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு வாங்க. அண்ட் இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு வந்து சின்ன ஒரு 1 or 2 இடத்துல மட்டும் ஒரு கிராஃப்ஸ் மட்டும் இருக்கும். அந்த கிராஃப்ஸ் மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை வந்து உங்களோட ஃபார்மேட் ஷீட்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆல் ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் திங் நமக்கு ஒர்க் டன் தெரிஞ்சுக்கணும். ஒர்க் அப்படின்றது என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சரி த்ரூ அவுட் தி ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் டன் கேன் பி ரிலேட்டட் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. நான் பொட்டன்ஷியல் எனர்ஜியை பற்றி பேசும்போது இதை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒன்று தான், ஒர்க்கு ஒன்று தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு எலிமெண்ட்ரி ஃபார்முலா இருக்குது. எப்படின்னா F=ma அப்படின்ற மாதிரி ஒர்க் டனுக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட்ரி ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் டைம்ஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட். Work done will be equal to force times displacement. சரி, இது ஓகே. இப்போ நமக்கு ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே நமக்கு ஒரு ஸ்மால் போர்ஷனுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒரு ஸ்மால் அந்த ஹோல் ஜர்னி வந்து ஒரு ஸ்மால் ஜர்னிக்கு நம்ம என்ன செய்வோம், நமக்கு வந்து அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ for small work done will be equal to force டாட் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த குட்டியோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ ஒர்க் டன் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத நமக்கு வேல்யூ. சரிங்களா? ஜஸ்ட் என்ன செய்ய போகிறோம், இது வந்து என்னது ஒரு ஸ்மால் ஒர்க் டன். அப்போ இந்த ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுவோம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த டேபிள் எடுத்துக்கலையா, இந்த டேபிளை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பொசிஷன்ல இருந்து நமக்கு இந்த பொசிஷனுக்கு நம்ம மூவ் பண்ண போகிறோம். இந்த பொசிஷன் வந்து நமக்கு வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். லெட்ஸ் நமக்கு இந்த பொசிஷன் நம்ம மூவ் பண்ண வச்சாச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த ஜேர்னியில் வந்து லெட்ஸ் நமக்கு 1 மீட்டர் நம்ம மூவ் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 1 மீட்டர் நம்ம இந்த டெஸ்க்கை வந்து நமக்கு இந்த டேபிள் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். இந்த 1 மீட்டர் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு தாண்டி அந்த ஹோல் ஜேர்னி நம்ம கன்சிடர் பண்ணாமல் ஜஸ்ட் 1 சென்டிமீட்டர் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் என்னது ஸ்மால் ஒர்க் டன். இது நமக்கு என்னது ஸ்மால் ஒர்க் டன். இது நமக்கு வந்து ஸ்மால் ஒர்க் டன். The small work done will be equal to dW is equal to F d dash. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து நம்ம வந்து சில கேட்டகரி வந்து சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து ஃபிசிக்ஸில் இல்லை, ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து இந்த டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இது எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, எதுக்கு அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது தெரியாமல் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ சூர்யா, ஹாய், குட் ஈவினிங், ஹாய். ஸோ வெல்கம் டு தி செஷன்.
டிஃபரன்ஷியேஷன் அப்படின்றது வந்து ஒன்றுமே இல்லை, நமக்கு பெருசாக இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரே ஆப்டெக்ஸ் அப்புறம் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரொட்டேஷன் மோஷன் உங்களுக்கு வந்து பெரிய சாப்டர். அந்த சாப்டர் நீங்கள் படிக்கும்போது என்ன செய்வீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிடுவீங்க, ஒரு போர்ஷன் பை போர்ஷன் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிடுவீங்க. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால தான் நமக்கு டிஃபரன்ஷியேஷன் சொல்ல போகிறோம். அந்த ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் டிஃபரன்ஷியேஷன். சரி, படித்து முடிச்சுட்டு கடைசி என்ன செய்வோம், நமக்கு மொத்தமாக ரிவைஸ் பண்ணுவோமா, அந்த ரிவிஷன் பேர் தான் அது. நமக்கு அட் லாஸ்ட் நமக்கு எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி எழுதுறது நமக்கு இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் வந்து நமக்கு இன்டெகிரேஷன். சரிங்களா, அப்போ டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன் சொல்லி பார்க்கும்போது இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒர்க் டன் அப்படின்றது வந்து நமக்கு ஜெனரலான ஃபார்முலா. ஒர்க் டன் அப்படின்றது நமக்கு வந்து ஜெனரலான ஃபார்முலா. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டைம்ஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்ட்டுங்களா? அப்போ நான் ஸ்மால் ஒர்க் டன் தான் நான் கேட்டிருக்கோம். ஸோ ஸ்மால் ஒர்க் டன் அப்படின்றத நம்ம dw இஸ் ஈக்குவல் டு fds எழுதலாமா? FDS அதாவது ஃபோர்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுத போகிறோம். ஓகேங்களா, இது வந்து ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட். அண்ட் அகைன் எனக்கு இதோட நிறுத்த வேணாம், எனக்கு வந்து நான் ஸ்பிட் பண்ணது ஓகே, எனக்கு அட்லாஸ்ட் எனக்கு ஓவரால் வேல்யூ வேணும் போது எனக்கு வந்து ஓவரால் ஒர்க் டன் என்ன ஓவரால் ஒர்க் டன் எனக்கு என்ன வேணும், ஓவரால் ஒர்க் டன் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்டெகிரேஷன் எடுக்க போகிறோம். சிம்பிளாக இன்டெகிரேஷன் எடுக்க போகிறோம். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் dw இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் fds. சரிங்களா, இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்மளோட ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் ஃபோர்ஸாக இருந்துச்சு, ஓகே, உங்களோட ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு நான் வேரியபிள் ஃபோர்ஸாக இருந்துச்சு, யூனிஃபார்ம் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை நான் இன்டெகிரேஷன் பண்ண முடியுமா? முடியாது. அதை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வெளியே எடுத்து வந்துடலாம். அப்போ இந்த பாயிண்ட் என்ன கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு f வெக்டர் f இன்டூ d இன்டெகிரேஷன் ஆஃப் ds. அப்போ இந்த பாயிண்ட்ல இந்த இன்டெகிரேஷன் ds வந்து கேன்சல் பண்ணிடலாமா? தாராளமாக கேன்சல் பண்ணலாம். ஸோ மறுபடியும் fs தான் கிடைக்கும். சரிங்களா, அப்போ லிட்டரலாக என்ன செஞ்சுக்கலாம்னா, ஃபார் ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு ஓவரால் ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றத வந்து நம்ம இந்த மாதிரி வேற விதமாக நம்ம பிரித்து எழுதுறோம். ஓகேங்களா, ஸோ இதை தாண்டி இந்த இடத்துல நம்ம இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், ஒர்க் டன் அப்படின்றது வந்து லெக்டராக வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி வெக்டர் குவான்டிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒர்க் டன் அப்படின்றது நமக்கு ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டியாக வெக்டர் குவான்டிட்டி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ 12th 11th போர்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பாக சூர்யா, எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதான் எங்களோட ப்ராமிஸ் தானே. அப்போ சிலிசன் நமக்கு டெய்லி வந்து நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் டேஸ் வந்து நமக்கு ஒரு சப்ஜெக்ட்டுமே இன்னைக்கு நீங்கள் பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து எல்லாமே ஆல்டர்னேட் டேஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஷாட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, 11th and 12th போர்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஒர்க் டனை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒர்க் டன் அப்படின்றது என்னது, இட்ஸ் ஸ்கேல் குவான்டிட்டி வெக்டர் குவான்டிட்டி அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு ஒரு ஐடியா வேணும். ஒர்க் டன், ஸோ ஆக்சுவலாக அந்த ஒர்க் டன் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இட்ஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி. இந்த ஸ்கேலர் குவான்டிட்டி என்ன, வெக்டர் குவான்டிட்டி என்ன அப்படின்றத நமக்கு வந்து பிளைன் மோஷன் படிக்கும்போது பற்றி நமக்கு வெக்டர் படிக்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஒர்க் டன் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி. நீங்கள் இந்த டேரக்ஷன் நீங்கள் வந்து 10 டெஸ்க் நீங்கள் போட்டாலும், இந்த டேரக்ஷன் நீங்கள் 10 டெஸ்க் போட்டாலும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி நமக்கு சேம் தான். நீங்கள் என்ன நீங்கள் செஞ்சு வச்ச வேலை வந்து சேமாக தான் இருக்கும்போது இட் இஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி டேரக்ஷன். நீங்கள் எந்த டேரக்ஷன் வந்து டிபெண்ட் பண்ணியே இருக்காது, ஒருவனே இட்ஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி மட்டும்தான். சரிங்களா, அப்போ இந்த ஒர்க் டன் அப்படின்றத வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து வெக்டர் குவான்டிட்டி ஸ்கேலர் குவான்டிட்டின்னு கேட்டால் நம்ம தாராளமாக சொல்லலாம் ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு இட்ஸ் வெக்டர் குவான்டிட்டி. ஃபோர்ஸ் வந்து வெக்டர் குவான்டிட்டி. அப்போ ஃபோர்ஸ் வந்து எந்த டேரக்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபோர்ஸ் வில் பி m இன்டு ஆக்சிலேஷன். ஆக்சிலேஷன் எந்த டேரக்ஷனில் இருக்கோ அந்த டேரக்ஷனில் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் போது, ஆக்சிலேஷன் எந்த டேரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கோ அந்த டேரக்ஷன் உங்களுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் போது, இந்த ஆக்சிலேஷன் எந்த டேரக்ஷன் ஆக்ட் ஆகிடும்னா வெலாசிட்டி எந்த டேரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்குமோ அந்த டேரக்ஷன் ஆக்சிலேஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் போது, இந்த வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டேரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் அந்த டேரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து வெலாசிட்டி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு செயின் மாதிரி. ஸோ இதை விட்டுருங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, ஃபோர்ஸ் அப்படின்றது இட்ஸ் வெக்டர் குவான்டிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம எங்கேயுமே டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது அது என்னது, இட்ஸ் நத்திங் பட் அதுவுமே என்னது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அப்போ இந்த பாயிண்ட்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு வெக்டர் கடையில் வந்து நான் டாட் ப்ராடக்ட் போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்கேர் ப்ராடக்ட்டுக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணுமே தவிர, இன்கேஸ் நான் கிராஸ் சிம்பிள் போட்டேன்னா அது வெக்டர் ப்ராடக்ட்டுக்கு அது கொண்டு போய் சேர்த்துரும். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டார்க் வில் பி ஈக்குவல் டு, okay, so torque is equal to f vector dot torque is equal to perpendicular distance cross force vector. perpendicular distance cross force vector. இப்போ இந்த ரெண்டுமே என்னது, இட்ஸ் இது வெக்டர் குவான்டிட்டி, இது வெக்டர் குவான்டிட்டி. சின்ஸ் நமக்கு இந்த டார்க் அப்படின்றது வெக்டர் குவான்டிட்டினால நம்ம என்ன செய்யறது, கிராஸ் சிம்பல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் சின்ஸ் வந்து இது நமக்கு ஒர்க் டன் அப்படின்றது ஸ்கேலர் ப்ராடக்ட்னால நமக்கு என்ன செஞ்சிருக்கோம், நமக்கு டாட் சிம்பல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எப்படி நம்ம ஒரு மெக்கானிக்ஸ் படிக்கிறதுக்கு F = ME அப்படின்றது எப்படி நமக்கு வந்து ரூட் ஒரு பேஸோ, அதே மாதிரி இந்த சாப்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரூட் பேஸ் என்னது நமக்கு W = F vector dot ds vector. சரி, ஒர்க் டன் இஸ் நதிங் பட் ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். F vector ஒர்க் டன் இஸ் நதிங் பட் ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒர்க் டன் இஸ் நதிங் பட் ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும், மறக்கவே கூடாது. சரிங்களா, ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சைனை பொறுத்தளவுக்கு இந்த நீங்கள் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் படிக்கும்போது, தெர்மோடைனமிக்ஸ் படிக்கும்போது பயங்கரமாக உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து ஒர்க் டனை பொறுத்தளவுக்கு நம்ம சிம்பிளாக நான் சொல்லித்தாரு. ஸோ ஒர்க் டன் அப்படின்றது வந்து சைன் பேஸ் பண்ணினா ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டேரக்ஷனில் இருக்குன்னு பாருங்க.
ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு எந்த டைரக்ஷன் இருக்குன்னு பாருங்க. சேம் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் டன் வந்து நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒர்க் டன் இந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த பாயிண்ட் ஒர்க் டன் பாசிட்டிவ் இருக்கு, எந்த டைரக்ஷன் உங்களுக்கு ஒர்க் டன் வந்து நெகட்டிவ் இருக்குன்னு சொல்றேன். லிசன், சைன். ஓகே, ஸோ ஒர்டனை பொறுத்தளவுக்கு we are going to have 3 signs. ஒன்று வந்து பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், அண்ட் அகைன் நமக்கு it can be 0. கரெக்ட்டுங்களா? ஸோ எப்போ பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒர்டன் அப்படின்றது வந்து ஒர்டன் இஸ் நதிங் பட் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் வெக்டர் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டரா. அப்போ இதை நம்ம கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோம்னா FS காஸ்ட்னு எழுதலாமா? FS காஸ்ட்னு சொல்லலாம், FS காஸ்ட்னு சொல்லலாம். அப்போ இந்த காஸ் தீட்டாவை ஓகே, இந்த காஸ் தீட்டா வேணாம்னு சொல்லலாமா? நமக்கு 3 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி. அது அப்படி சொல்றதை விட நமக்கு வந்து 90 டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ், 90 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்ற மாதிரி நமக்கு 3 ஆங்கிள் நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். when theta is equal to when theta is less than 90 degree, when theta is less than 90 degree, அப்போ when theta is less than 90 degree, 90 டிகிரிக்கு கீழே இருந்துச்சுன்னா, 90 டிகிரிக்கு கீழே இருந்துச்சுன்னா, ஸோ அந்த விதத்தில் நம்ம என்ன செய்வோம்னா, the work done will be equal to positive. The work done will be equal to positive. ஓகே, அதே மாதிரி இன்கேஸ் நமக்கு வந்து தீட்டா நமக்கு 90 டிகிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தீட்டா இன்கேஸ் நமக்கு வந்து 90 டிகிரி இருந்துச்சுன்னா, இந்த கேஸ் என்ன செய்யணும்னா, cos 90 டிகிரி போட்டு பாருங்க. cos 90 டிகிரி என்ன வேல்யூ வரும்? 0 வரப்போகுது. சரிங்களா? அப்போ நமக்கு work done will be equal to 0. cos theta when theta is greater than 90 degree, 90 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தீட்டா வந்து நமக்கு 90 டிகிரி மேலே இருந்துச்சுன்னா work done will be negative. work done will be நெகட்டிவ். இதான் விஷயம். அப்போ இதை வச்சு என்ன செய்ய முடியும்னா, ஒரு ஒர்க் டன் வந்து எந்தெந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு, எந்தெந்த இடத்துல உங்களுக்கு நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தாராளமாக சொல்ல முடியும். அப்போ இந்த தீட்டான்னு சொல்றேன் இல்லையா, அந்த தீட்டா என்னது? இட்ஸ் ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் நமக்கு வந்து தீட்டா. சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கோங்க. தீட்டா அப்படின்றது நமக்கு ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரைட்டா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க விஷயம். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரைட், இது சைட் அண்ட் சைட். ஸோ இதை தாண்டி நான் இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன். இதை விட ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஃபிசிக்ஸில் இருந்தாலும் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. ஒர்க் டன் வந்து உங்களுக்கு எப்போ பாசிட்டிவ் இருக்கும்னா, ஒரு ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம் டைரக்ஷன் இருந்தால் அது பாசிட்டிவ் இருக்கும், ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் அது நெகட்டிவாக இருக்க போகுது. ஓகே, ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இருந்துச்சு, அது வந்து 0 இருக்க போகுது. சரிங்களா? அப்போ இதுலேருந்து என்ன செய்யலாம்னா, ஃபோர்ஸ் அண்ட் டைரக்ஷன் வந்து சேம் டைரக்ஷன். ஓகே, ஃபோர்ஸ் அண்ட் சேம் டைரக்ஷன். ஓகேங்களா? அப்புறம் இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இது பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன், ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒர்டன்னா என்னன்னு பார்த்துருக்கோம், ஒர்டனோட ஜெனரலான சைன் கன்வென்ஷன் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, கிராஃப். ஸோ ஆக்சுவலாக அந்த கிராஃபை பொறுத்தளவுக்கு லிசன், நமக்கு வந்து ஜெனரலான ஒரு கிராஃப் இருக்குல்லையா, நமக்கு லிசன் இப்போ ஒர்டன் அப்படின்றது வந்து DW இஸ் ஈக்குவல் டு F வெக்டர் DS வெக்டர். கரெக்டுங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சாங்க பாருங்க, இன்டெகிரேஷன் எடுத்தோம்னா, ஸோ W will be equal to integration of FDS. இந்த இன்டெகிரேஷன் ஆஃப் FDS இருக்குல்லையா, இது என்னது? இட்ஸ் நதிங் பட் ஏரியான்றது கிராஃப். அப்போ இந்த இன்டெகிரேஷன் ஆஃப், அப்போ ஒரு ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்ல இது நமக்கு வந்து ஃபோர்ஸ், இது நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப். ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்ல அந்த கர்வுக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய ஏரியா இருக்குல்லையா, இந்த கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியா வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஒர்க் டன் ரெப்ரசென்ட் பண்ணா அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ த இன்டெகிரேஷன் ஆஃப் எஃபெக்டட் டாட் டிஎஸ் வெக்டர் அப்படின்றது என்னது? இட்ஸ் நதிங் பட் ஒர்க் டன். ஓகேங்களா? ஸோ சூர்யா சார், இப்போ ஒர்க்கு மேக்ஸிமமாக இருந்தால் எனர்ஜி எப்படி இருக்கும்? ஓகே, அது எனர்ஜியை பற்றி பார்க்கும்போது நம்ம சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனர்ஜி பற்றி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒர்க்கே அதை ரிலேட் பண்ணி பேசுவோம். ஸோ அப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்துருங்க. கிராஃப் பொறுத்தளவுக்கு லிசன், நான் மறுபடியும் அதை தனியாக கூட சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒர்க் டன் அப்படின்றது நமக்கு வந்து F வெக்டர் DS வெக்டர், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு F DS வெக்டர். ஸோ இன்டெகிரேஷன் எடுத்து பார்த்தம்போது ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் F DS. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் நம்ம ட்ரா பண்ணுங்க. இதில் இந்த கர்வுக்கு கீழே இருக்கிற ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியா உங்களுக்கு எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நமக்கு ஒர்க் டன்னா ரெப்ரசென்ட் பண்ணும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து
ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமிங் 27 அன்னைக்கு மார்ச் 27 அன்னைக்கு நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்து கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இன்கேஸ் நீங்கள் வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ஸ்டடி உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கிளாஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட கோர்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000. இது கூட உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆட் ஆகும். அண்ட் வரதுக்கு முன்னாடி இந்த 8129000700 ஓகே நான் மறுபடியும் மேலே எழுதுறேன் 8129000700. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீட் எக்ஸாமை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு அவேர்னஸ் தேவைப்படுச்சினாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். எது நீங்கள் நோட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் பாருங்க கேமிங். ஹாய், வாங்க, வெல்கம் டு தி செஷன். நெக்ஸ்ட் பாருங்க work energy theorem. The most important topics work energy theorem. Okay, so most important work energy theorem. இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஒர்க் எனர்ஜி தேரம். ஸோ லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் தெரியுமா, நம்மளோட லைஃப்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு செம்மையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிறத வந்து எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணாலுமே ஓகே, நீங்கள் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் சரி நம்ம பண்ணுற இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, நம்ம பண்ணுற ப்ரிப்பரேஷன் வந்து ஜஸ்ட் கண்டிப்பாக வந்து இந்த டவுட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ தூரம் நம்ம எஃபர்ட் போடுறோம், மார்க் கிடைக்குமா, கட் ஆஃப் கிடைக்குமா, ஒரு மார்க்கில் போனால் என்ன, இன்கேஸ் தப்பாச்சுன்னா என்ன ஆகும், 10 மார்க்கில் நமக்கு இன்கேஸ் நமக்கு மிஸ் பண்ணோம்னா என்னாச்சு, நம்ம இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த மீட் பண்ணுறதுக்கு நமக்கு அவ்வளோ மார்க் நமக்கு அவ்வளோ மார்க் நமக்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும். இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த செல்ஃப் டவுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஆனால் நீங்கள் எதாவது பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரேன்னா, இந்த யூனிவர்ஸில் வந்து எல்லாமே இட்ஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி தான். கரெக்டுங்களா? ஸோ எந்த ஒரு எனர்ஜியுமே உங்களுக்கு வந்து வேஸ்ட்டே ஆகாது. நீங்கள் பண்ணுற ஒர்க்குமே கண்டிப்பாக அது வேஸ்ட்டே ஆகாது. எய்தர் ஃபார்மேட்டில் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் பேக் வந்துடும். ஓகே, இது வந்து ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாரோட லைஃப்லையுமே அதை அனுபவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அதை வந்து என்ன செய்யணும் நம்பலாம். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒர்க் எனர்ஜி தியரம். இந்த ஒர்க் எனர்ஜி தியரம் பொறுத்தளவுக்கு சம் ஆஃப் ஆல் ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. ஓகே, விச் மீன்ஸ் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இது நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் மேலே நிறைய ஒர்க் டன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் புஷ் பண்ணுறாங்க. நம்ம படத்தில் பார்த்துருப்போம்ல, இந்த சிவாஜி படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து ஒரு ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய ஆள்னா அவ்வளோ பெரிய ஃபுல் நிறைய பேர் வந்து சேர்ந்து அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. கரெக்டாக? ஸோ நம்ம படத்தில் பார்த்துருப்போம், ஒரே ஒரு ஹீரோவை நிறைய பேர் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அட்டாக் பண்ணி என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். சரிங்களா? அப்போ ஒருத்தர் மேலே வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அஸ் அ ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் வந்து மூவ் பண்ணுறாங்க அஸ் அ ரிசல்ட்டாக. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு we are using மல்டிபிள் ஃபோர்ஸஸ். அப்போ மல்டிபிள் ஃபோர்ஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய ஒர்க் நமக்கு நடந்திருக்கு. அண்ட் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் நமக்கு இந்த ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டுக்கு நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறதுனால அந்த இடத்துல ஒரு கைனடிக் எனர்ஜி அங்கே ஆக்ட் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ சம் ஆஃப் ஆல் ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி தான் விஷயம். ஓகே, ஸோ சம் ஆஃப் ஆல் ஒர்க் டன் வில் பி ஈக்குவல் டு total kinetic energy. Sum of all work done will be equal to total kinetic energy. So இதை நமக்கு வந்து work energy தியரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதை வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, sum of all work done will be equal to kinetic energy. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஒர்க் டனை பொறுத்தளவுக்கு இதை தாண்டி நமக்கு நிறையா வேற விதவிதமான ஒரு ஒர்க் டன்ஸ் நமக்கு பேச வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் ஒர்க் டன் பாருங்க. Due to gravity. ஓகேங்களா? ஸோ லிசன், இப்போ கிட்ட நம்ம கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குங்க. ஓகே, மேலேருந்து ஒரு பாலை வந்து நம்ம த்ரோ பண்ணுறோம். நமக்கு த்ரோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சார் கிளாஸ் 9th and 10th பேசிக்ஸ் வேணுமா கிளாஸ் லிசன் மனோவா, நான் என்ன சொல்கிறேன்னா நமக்கு வந்து வேணும் தான், இல்லைன்னா இல்லை. ஓகே, ஸோ ஏன்னா நமக்கு ஃபவுண்டேஷன் ஃபுல்லாமே நமக்கு வந்து 11th and 10th தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் போய் மறுபடியும் புத்தகத்தை புரட்டி பார்த்துட்டு 9th 10th புக்கெலாம் நீங்கள் மறுபடியும் பழசெல்லாம் தூசி தட்டி எடுத்து அதெல்லாம் வேண்டாம்.
ஓகே சிம்பிளாக வந்து நீங்கள் 11th டெக்ஸ்ட் புக்கில் வந்து நீங்கள் படிங்க கண்டிப்பாக வந்து அந்த நீங்கள் 11th நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் தான் எந்த ஒரு எக்ஸாமுக்கு இருந்தாலும் போதும் தான் நீங்கள் 6th ஃபாலோ பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மேபி நீங்கள் 6th நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் 9th 10th அளவுக்கு இன்கேஸ் நீங்கள் ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க பட் அது கட்டாயம் கிடையாது 11th நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது தான் ஓகே ஸோ கேன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பி நெகட்டிவ் தாராளமாக இருக்கலாம் ஓகே கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்காது ஏன் கைனடிக் எனர்ஜி நெகட்டிவாக இருக்காதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எப்படி 1/2 × mv ஸ்கொயர் v வந்து இதில் ஹாஃப் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் m வந்து நமக்கு மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வெலாசிட்டி வந்து மேபி நமக்கு வந்து பாசிட்டிவ் இருக்கலாம் நெகட்டிவ் இருக்கலாம் அந்த வெலாசிட்டி நமக்கு ஸ்கொயர் தான் பண்ண போகிறோம் 1/2 × mv ஸ்கொயர் தான் அப்போ அது ஸ்கொயர் பண்ணும்போது மறுபடியும் என்ன செய்யுது நமக்கு வந்து அது பாசிட்டிவ் குவான்டிட்டியாக மாறப்போகுது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் உங்களுக்கு வந்து எப்பவுமே நெகட்டிவ்க்கு அது கொடுக்காது நெகட்டிவ் விஷயத்தை அது கொடுக்காது பட் எதர் டோட்டல் எனர்ஜியாக இருந்தாலும் சரி இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜி சரி நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யும் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்கு சரிங்களா மேபி அவங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும் சரி இங்க பாருங்க ஒர்க் டன் பை தி கிராவிட்டி சோ ஒர்க் டன் பை தி கிராவிட்டி பொறுத்த அளவுக்கு என்ன சொல்லிருந்தேன்னா ஒர்க் டன் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் பாருங்க ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் சேம் டைரக்ஷன் ஆன்சர் என்ன செய்தா நீங்க பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க ஃபோர்ஸ் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆன்சர் நீங்க என்ன செஞ்சீங்க ஒர்க் டன் வந்து நெகட்டிவ் எடுத்துக்கோங்க ஓகே சார் கிளாஸ் 11th பிசிக்ஸ்க்கு ஆர்டர் கொடுங்க சரி லிசன் ஆர்டர் நம்மளோட சிலபஸ் இருக்குங்க இல்லையா நம்மளோட சிலபஸ்ல ஆர்டர் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்சல் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு ஸ்ட்ரைட் மோஷன் பிளைன் மோஷன் அதுக்கடுத்து என்ன செஞ்சிருக்கோம் அந்த ஆர்டர்ல நம்ம போய்கிட்டு இருக்கோம் லாஸ் ஆஃப் மோஷன் அந்த ஆர்டர்ல நம்ம போய்கிட்டு இருக்கோம் அவங்களோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய அதே ஆர்டர் தான் எந்த ஆர்டருமே நமக்கு சஃபல் பண்ணவே இல்லை உங்களோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய அதே ஆர்டர்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் சரிங்களா இப்போ ஒர்க் டன் பை தி கிராவிட்டி பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மேலே இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருந்து ஜஸ்ட் நீங்கள் த்ரோ பண்ணி வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் நீங்கள் மேலே இருந்து த்ரோ பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட்லையுமே உங்களுக்கு எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்னா அந்த ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் கிராவிட்டி தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் கரெக்டாக ஸோ எம்ஜி தான் கீழே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வருதா மேலே இருந்து கீழே வருது அப்போ ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு சேம் டைரக்ஷன் இருக்கு அப்போ இந்த பாயிண்ட் என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த ஒர்க் டன் வில் பி பாசிட்டிவ் ஒர்க் டன் வில் பி பாசிட்டிவ் சரி ஆக்சுவலாக நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லியாச்சு இப்போ எவ்வளோ ஒர்க் டன் இருக்கும்னா இன்கேஸ் இது ஹைட் இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு ஹைட்ஸ் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அது டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அதோட ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ஜி அப்போ நமக்கு எம்ஜி ஹைட்ஸ்னு எழுதலாம் ஓகே ஸோ இதை நான் இன்னொரு கேஸ் சொல்கிறேன் இன்கேஸ் நீங்கள் அகேன்ஸ்ட் த கிராவிட்டி நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி ஒரு ஸ்லோப் இருக்குங்க இது மாதிரி ஒரு ஸ்லோப் இருக்கு இந்த ஸ்லோப்ல வந்து இட்ஸ் ஸ்மூத்தான ஸ்லோப்னு ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு எடுத்துக்கோங்க இந்த ஆப்ஜெக்டை நீங்க மேலே எடுத்துட்டு போறீங்க ஓகே ஸோ நீங்க ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ணி அந்த ஃபோர்ஸ் நீங்க ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி எடுத்துட்டு போறீங்க கண்டிப்பா இந்த பிளாக் மேல என்ன ஆக போகுது கீழே தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருப்போம் எம்ஜி கீழே ஆக்ட் ஆகிட்டே போகுது ஸோ ஒரு பாயிண்ட்லையும் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து கீழே ஆக்ட் ஆகிட்டு இருக்க போது உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு கீழே இருந்து மேலே போதா உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கீழே இருந்து மேலே போகுது அப்போ இந்த பாயிண்ட்ல உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஆப்போசிட் உங்களோட ஃபோர்ஸ் கீழே இருக்கு உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் மேலே இருக்கு லிட்டலா பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கக்கூடிய ஒர்க் என்ன இருக்க போது நமக்கு நெகட்டிவா இருக்க போது ஏன் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேற டைரக்ஷன் சரிங்களா அப்போ இன்கேஸ் இந்த ஹைட்ஸ் அப்படின்ற ஒரு ஹைட் அளவுக்கு நீங்க ரீச் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஹைட் கிரவுண்ட்ல இருந்து ஹைட்ஸ் அப்படின்ற ஹைட்டுக்கு நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண போறோம்னா இது ஒரு டன் என்ன இருக்க போது மைனஸ் எம்ஜி ஹைட்ஸ் தான் நமக்கு வேல்யூ இப்போ இந்த எம்ஜி ஹைட் மைனஸ் எம்ஜி ஹைட்ஸ் பிளஸ் எம்ஜி ஹைட்ஸ் சொல்லியா இது என்னது ஒர்க் டன் டியூ டு த கிராவிட்டி ஓகே ஸோ ஒர்க் டன் பை தி கிராவிட்டி சரிங்களா கிராவிட்டினால அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிட்டு வருதுன்னு நமக்கு இந்த வேல்யூஸ் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரேடியல் வெக்டர் work done by the radial force. So work done by the radial force பொறுத்த அளவுக்கு radial force அப்படினது இட்ஸ் சர்க்குலர் ஃபோர்ஸ் தானே சர்க்குலர் ஃபோர்ஸ் உங்களுக்கு ரேடியல் ஃபோர்ஸ் இப்போ அங்க பாருங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல நீங்க ஒரு கைத்தை கட்டி ஒரு கல்லை ஒரு கைத்துல கட்டி நீங்க சுத்த போறீங்க சரிங்களா சோ அந்த கல் என்ன செய்யும் இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன செய்யும் நமக்கு ரொட்டேட் ஆகிட்டே வித் சம் வெலாசிட்டி அப்போ இங்க இருந்து நீங்க சுத்துறீங்கன்னா அந்த கைத்து மேல உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த பாயிண்ட் அதோட வெலாசிட்டி வந்து எந்த டைரக்ஷனுக்கு அந்த டான்ஜென்ஷியல் டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு let's say இந்த பாயிண்ட்ல ஒரு ஸ்மால் டிஸ்பிளேஸ்மென்ட் எடுத்துக்கோங்க ds அப்படியே டிஸ்பிளேஸ்மென்ட் எடுத்துக்கோங்க நான் என்ன சொல்றேன்னா வெலாசிட்டிக்கோ உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் ஃபோர்ஸ்க்கு இடையில கூடிய ஆங்கிள் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒர்க் டன் இருக்க போகுது அப்படினு சொல்லியாச்சு சரிங்களா சோ ஒர்க் டன் ஜெனரலான ஃபார்முலா என்னது ஒர்க் டன் = ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் கரெக்ட்டா சோ இது வந்து சூப்பரா ரீஃபைன் பண்ணி எழுதணும்னா ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் கான்ஸ்டன்ட் எழுதலாமா இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் எந்த டைரக்ஷன் இருக்கு டுவர்ட்ஸ் அந்த வெலாசிட்டி கூடிய டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு நமக்கு டுவர்ட்ஸ் சென்ட்ரல் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இதுக்கு பேர் நமக்கு ரேடியல் ஃபோர்ஸ்னு சொல்ல போறோம் அப்ப ஆங்கிள் நாங்க பாருங்க 90 டிகிரி நீங்க எந்த பாயிண்ட்ல பார்த்தாலும் உங்களோட டிஸ்பிளேஸ்மென்ட்க்கும் ஃபோர்ஸ்க்கும் இடையில கூடிய ஆங்கிள் நம்ம என்னவா இருக்க போகுது 90 டிகிரியா தான் இருக்க போகுது அப்ப லிட்டரலா பாத்தீங்கன்னா cos 90 டிகிரி போடுங்க
0. அப்போ இதனால என்ன சொல்ல முடியும்னா the work done by the radial force is always 0. The work done by the radial force is always 0. Okay, so இதோட இன்னொரு ஃபோர்ஸ் கூட இருக்குங்க, இன்னொரு ஃபோர்ஸ் கூட இருக்கு, நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, இன் கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இது நமக்கு ஸ்லோ படுத்துக்கோங்க, ஒரு பிளாக் இருக்கு, அப்படியே சரிஞ்சு வந்துகிட்டே இருக்கு. ஓகே, நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மல் ஃபோர்ஸ் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஃபோர்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் நம்ம பார்த்துருக்கோம், எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நார்மல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸிஸ்டன்ட் வந்துடும். சரிங்களா? அப்போ இந்த பிளாக் வந்து இந்த சர்ஃபேஸ்ல கான்டாக்ட் இருக்கா, அப்போ இது மேல என்ன செய்யும், உங்களுக்கு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். எல்லா பாயிண்ட்லயுமே உங்களுக்கு வந்து நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ நல்லா பாத்தீங்கன்னா இந்த நார்மல் ஃபோர்ஸுக்கும் இந்த டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு இடையில கூட ஆங்கிள் என்னவா இருக்க போகுது, எப்படி பார்த்தா 90 டிகிரியா தான் இருக்க போகுது. கரெக்ட்டுங்களா? இங்கே நமக்கு 90 டிகிரி தான். அப்போ இது ஸ்லாண்ட் இறங்கி வந்துகிட்டு இருக்கு, அந்த நார்மல் ஃபோர்ஸுக்கும் அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டருக்கு எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 90 டிகிரி தான் இருக்க போகுது. அதனால தான் the work done by the normal force will be always 0. Okay, so work done by the normal force will be equal to 0. is equal to 0. Okay, so இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை பொறுத்தளவுக்கு இதை தாண்டி வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் கொஸ்டின். இது வந்து உங்களுக்கு வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஃப்ரிக்ஷன் சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு 2 விதமான ஃப்ரிக்ஷன் இருக்கும். நீங்கள் லாஸ் ஆஃப் மோஷன் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து 2 விதமான ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? ஒரு ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன், வந்து கைனடிக் ஃபிக்ஷன். அப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் கைனடிக் ஃபிக்ஷன் வந்து ஒர்க் டன் பொறுத்தளவுக்கு எந்தெந்த எதுக்கு நமக்கு பாசிட்டிவ் இருக்கு, எதெல்லாம் நெகட்டிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. லிட்டரா நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா, ஃபார் ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் ஃபோர்ஸ்ல இந்த ஸ்டாட்டிக் ஃபிக்ஷன் ஃபோர்ஸுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இட் கேன் பி பாசிட்டிவ், இட் கேன் பி நெகட்டிவ், இட் கேன் பி 0. என்னது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 அப்படின்றது எதை சொல்றேன், ஒர்க் டன் சொல்றேன். ஓகே, ஸோ ஒர்க் டன் by the static friction force வந்து can be positive, can be negative, can be 0. அதே மாதிரி work done by the kinetic friction force, அதுவும் என்னது, it can be positive, it can be negative, it can be 0. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின், frequently asked கொஸ்டின். ஏதாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து நீங்கள் ரேண்டமாக செக் பண்ணி பார்த்தீங்கனால, இல்லாட்டி உங்களோட இன்ஸ்டியூட்ல வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு டெஸ்ட் வச்சிருந்தாலும் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். நீங்கள் ஒரு கைனடிக் ஃபிக்ஷனாலேயோ இல்லை ஸ்டாட்டிக் ஃபிக்ஷனாலேயோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான எல்லா சைனுமே உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் பை தி ஸ்டாட்டிக் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் கேன் பி பாசிட்டிவ் நெகட்டிவ் 0, ஒர்க் டன் பை தி கைனடிக் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் கேன் பி பாசிட்டிவ் நெகட்டிவ் 0. ஓகே, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கரெக்டா? ஸோ கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இருக்கிற சூப்பரான விஷயம் வந்து கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நேரத்தில் இதை படிப்பீங்க. இந்த கிராடேஷனை பொறுத்தளவுக்கு கிராடேஷன் இதை பற்றி படிப்போம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இதை பற்றி படிப்போம். லிட்டரா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிராடேஷனை ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் அப்படின்றத டிஃபைன் பண்ணிட்டு கீழே அப்படியே வரியாக எழுதும்போது இட்ஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பற்றி பேசும்போது அந்த ஃபோர்ஸ் டிஃபைன் பண்ணிட்டு அது கீழே வந்து அதை பற்றி சொல்லும் போது இட்ஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்றுமே இல்லை, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ பாத் இண்டிபெண்டன்ட் அப்படின்றத வார்த்தை நான் சொல்றேன். பாத் இண்டிபெண்டன்ட். சரி, என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நமக்கு இதான ஏத்துங்க, இது நம்மளோட எர்த். சரிங்களா? இந்த எர்த்ல எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து நீங்க வந்து ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ண போறீங்க. ஸோ நீங்க எடுத்துருக்கக்கூடிய பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே இருக்கலாம், அப்படின்ட்டு நீங்க இந்த பாத்து எடுத்துருக்கலாம், இந்த பாத்து எடுத்துருக்கலாம், இல்லை நீங்க இப்படியே போயிட்டு இப்படி வந்து எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்னது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட். ஏ பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் வந்து பி பாயிண்ட் நீங்க லான்ச் பண்ண போறது உங்களோட டாஸ்க். நீங்க எந்த பாத் சூஸ் பண்ணாலும் நீங்க செய்ய போற இல்ல நான் செய்ய போற ஒர்க் டன் வந்து என்னவா இருக்க போகுது, சேமா தான் இருக்க போகுது. ஓகே, the work done against the gravity will be independent of path. Okay, the work done against the gravity will be independent of path. நீங்க எந்த பாத் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் டன் என்னவா இருக்க போகுது, நமக்கு சேம் ஒர்க் டன்னா இருக்க போகுது. சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேம் ஒர்க் டன்னா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இல்ல நீ சொல்றதா எனக்கு ஒண்ணுமே மண்டையில ஏற மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் சிம்பிளா உங்களுக்கு வந்து மைனஸ்ல நிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரேன். எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவோ இல்லை ரிப்பல்சிவ் நேச்சர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, அது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா, உங்களோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ அந்த இடத்துல என்ன செய்யலாம், இட்ஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அந்த சார்ஜை பொறுத்தவரைக்கும் இட் கேன் பி எய்தர் பாசிட்டிவ், எது அட்ராக்டிவாக இருக்கலாம், ரிப்பல்சிவாக இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே,
கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை பொறுத்தளவுக்கு எதிர் அது வந்து எப்போ உங்களுக்கு வந்து அட்ராக்டிவ் ரிஃபல்ஸ் வச்சிருக்கோ அது அந்த ஃபோர்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் வந்து அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கேட்டகரி நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் சொல்லியிருந்தேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கட்டும், எலாஸ்டிக் ஃபோர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்ப்ரிங் ஃபோர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்னது உங்களோட கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னது இட்ஸ் கேன் பி கிராவிடேஷன் ஃபோர்ஸ். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் and elastic force. அடுத்து spring force. இவங்க எல்லாரும் என்னது இட்ஸ் a conservative force. அப்போ இத வந்து நீங்க இத magnetic force ஆட் பண்ணிக்கோங்க. magnetic force. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி இப்ப இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல இல்ல அட்ராக்டிவ் ரிப்பல்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்ல மட்டும் தான் உங்களால என்ன செய்ய முடியும், உங்களால ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம எழுத முடியும். சரிங்களா, ரைட் இதான் விஷயம். சரிங்களா, ஸோ ரிசன் கன்சிடர் நான் கன்சிடர் ஃபோர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். கன்சிடர் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னது, நமக்கு ஒர்க் டன் அகேன்ஸ்ட் த கிராவிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத். அப்போ நம்ம பாத் இண்டிபெண்டன்ட் இல்லாமல் உங்களுக்கு ஃபைனல் பொசிஷனோ இனிஷியல் பொசிஷனோ மட்டும் அது டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது என்னது நமக்கு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். சரிங்களா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் அட்ராக்டிவ் ரிப்பல்ஷன் வச்சிருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸுங்க. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட் படிக்க போகிறோம். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நமக்கு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல மட்டும் நம்ம பார்க்க போறோம். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல வந்து அந்த நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம பேசவே முடியாது. சரிங்களா, சோ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுடா அப்படினு கேட்டிங்கன்னா, சோ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பொறுத்தளவுக்கு we can say நமக்கு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பொறுத்தளவுக்கு we can say frictional force. we can say frictional force and viscous force. இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல இது ஒரு சின்ன எக்ஸாம்ஸ். ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் என்ன தெரிஞ்சுக்கோங்க, நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுல என்ன சொல்லலாம், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத்னு சொல்லியாச்சு. அப்ப நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பா இட் வில் பி டிபெண்ட் ஆன் பாத். கரெக்ட்டுங்களா, இட்ஸ் a depend on path. டிபெண்ட்ஸ் ஆன் பாத். சரிங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹாய் சார், ஐ எம் ராஜி. ஹாய் ராஜி, குட் ஈவினிங், வெல்கம் டு மை செஷன். சரிங்களா, ஸோ ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க, இன்கேஸ் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்குன்னா நீங்கள் செஷன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்குற வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது ஆல் அபவுட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். சரிங்களா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா, ஸ்ப்ரிங். ஓகேங்களா, ஸோ இப்போ ஸ்ப்ரிங் வந்து ஒரு பொசிஷன் நமக்கு ஒரு ஒர்க் டன் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஒர்க் டன் பை தி ஸ்ப்ரிங். ஒர்க் டன் பை தி ஸ்ப்ரிங். ஒர்க் டன் பை தி ஸ்ப்ரிங். நான் எல்லாமே பார்க்குறது என்னது, இட்ஸ் ஒர்க் டன் பை தி ஸ்ப்ரிங். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நமக்கு கொஞ்சம் எலாங்கேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் எலாங்கேட் பண்ணால் என்ன செய்யும், இந்த ஸ்ப்ரிங் மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன் வர ட்ரை பண்ணுமா. அப்போ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங், அப்போ நமக்கு அந்த ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் மட்டும் பாருங்க, அந்த ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் மட்டும் பாருங்க, நல்லா பாருங்க. இப்போ அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம கொஞ்சம் இழுக்கும் போது இந்த ஸ்ப்ரிங் என்ன செய்யும், அதை மறுபடியும் புல் பேக் பண்ணும். கரெக்டுங்களா, அப்போ ஒன்ஸ் நமக்கு அந்த ஸ்ப்ரிங்கை விட்டுட்டோம்னா மறுபடியும் அதை ஒரிஜினல் பொசிஷன் வந்துடும். அப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் பண்றது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, நமக்கு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு, அந்த ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு, ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீங்க சொல்லுங்க, இந்த பாயிண்ட்ல வந்து ஒர்க் வந்து பாசிட்டிவ் இருக்குமா நெகட்டிவ் இருக்குமா, நெகட்டிவா இருக்கும். ஏன்னா ரெண்டுமே நமக்கு வந்து ஒர்க் டன் பை தி ஸ்ப்ரிங் வில் பி ஈக்குவல் டு நெகட்டிவ். ஒர்க் டன் பை தி ஸ்ப்ரிங் வில் பி நெகட்டிவ். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, இதே கேட்டகரியில் இப்போ இதே ஸ்ப்ரிங் என்ன செஞ்சுக்கலாம், நமக்கு கம்ப்ரஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இதே ஸ்ப்ரிங் என்ன செய்யணும், நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறோம். இன்கேஸ் கம்ப்ரஸ் பண்ணால் மறுபடியும் என்ன செய்யும், கம்ப்ரஸ் பண்ணால் மறுபடியும் எலாங்கேட் பண்ண ஆரம்பிக்குமா. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒர்க் டன் பை தி ஸ்ப்ரிங் வில் பி ஈக்குவல் டு நெகட்டிவ். ஏன்னா நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து ஒரு டைரக்ஷன் இருக்கு, நமக்கு நம்ம அந்த ஸ்ப்ரிங்கோட டிஸ்பிளேஸ்மென்ட் ஒரு டைரக்ஷன் இருக்கு, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஒரு டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. அதனால என்ன செய்யும், நமக்கு ஒர்க் டன் வந்து நமக்கு நெகட்டிவா இருக்கும். இதை தாண்டி நான் இன்னொரு கேஸ் சொல்றேன். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ப்ரிங் இருக்குங்க, இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இழுத்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ லிட்டரா இந்த ஸ்ப்ரிங் என்ன செய்யும், அதை கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணும், ஒரிஜினல் பொசிஷன் வர ட்ரை பண்ணும். அப்போ இந்த பாயிண்ட்ல வந்து ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, the work done by the spring will be towards left hand side. சரிங்களா, இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன டைரக்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம், நம்ம வந்து இந்த டைரக்ஷன் மூவ் பண்றோம். அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம கொஞ்சம்
ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்றோம். அப்ப நம்ம ரெடியூஸ் பண்ண டைரக்ஷன் நமக்கு நம்மளோட டைரக்ஷன் நமக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் which means அந்த ஸ்ப்ரிங்கோட டிஸ்பிளேஸ்மென்ட் டைரக்ஷனும் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் இந்த சேம் டைரக்ஷன் இருக்கா. அப்ப நமக்கு இங்க நமக்கு வந்து the work done by the spring will be positive. ஏன்னா ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் சேம் டைரக்ஷன். இப்போ இதே மாதிரி இன் கேஸ் வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து உங்களுக்கு பயங்கரமா கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்படி கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருந்தா மறுபடியும் அந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரிஜினல் பொசிஷன் வர ட்ரை பண்ணும். ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த ஸ்ப்ரிங்கோட ஒரிஜினலான ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் இதை இழுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கொஞ்சம் இழுக்கிறோம்னா இந்த ஸ்ப்ரிங்கோட டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டர் எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் அதே டைரக்ஷன் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல இந்த வந்து ஒர்க் டன் வந்து என்னவா இருக்க போது ஒர்க் டன் பை தி ஸ்ப்ரிங் will be positive. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் ஒரே ஒரு சிங்கிள் லைன்ல சொல்றேன். ஓகே, ஒரு சிங்கிள் லைன்ல சொல்றேன், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. whenever the deformation okay deformation increases, work done by the spring will be negative. ஓகேவா. அப்போ டிஃபார்மேஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்க. அப்போ செகண்ட் பாயிண்ட் வந்து டிஃபார்மேஷன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க் டன் பை தி ஸ்ப்ரிங் வந்து பாசிட்டிவ். கரெக்டாக டிஃபார்மேஷன் அப்படின்றது ஒரிஜினல் பொசிஷன் வந்து நமக்கு அதை எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், இல்லை எல்லாம் பண்ண போகிறோம், இல்லை கம்ப்ரஸ் பண்ண போகிறோம், இதுதான் விஷயம். சரிங்களா. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் பார்த்தாச்சு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை பற்றி நம்ம பேச போகிறோம். சரி சார், ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நமக்கு ஸ்ப்ரிங். ஓகே, இது நமக்கு ஒரு சர்ஃபேஸ். ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு மாஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. இப்போ இந்த பாயிண்ட்ல என்ன செய்ய போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாஸ் நமக்கு எலாங்கேட் பண்ண போறோம். ஓகே, பிடிச்சி இழுக்க போறோம். இழுத்தோம்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்குறோமா, எக்ஸ்டர்னல் அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இப்போ அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இந்த மாஸ் நம்ம இந்த நிறுத்தியாச்சு. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுன்னா இந்த மாஸ் என்ன செய்யும், மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணும். கண்டிப்பா யாரு ஹெல்ப் பண்றாங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் தான் ஹெல்ப் பண்ண போகுது. அப்போ நமக்கு என்னன்னா, இப்போ நான் இழுக்கிறேன், அதனால இந்த மாஸ் வந்து இந்த இடத்துல வந்துச்சு. ஓகே, அப்புறம் ஒரு சில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் விட்டதுக்கு அப்புறம் இந்த மாஸ் வந்து எப்படி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துச்சு அப்படின்ற கேள்விக்கு வந்து யார் ஆன்சர் பண்ண போறாங்கன்னா ஸ்ப்ரிங் தான் ஆன்சர் பண்ணும். அப்போ நம்ம இப்போ நமக்கு அந்த மாஸ் நமக்கு இழுத்துட்டு வந்திருக்கோம் இல்லையா, அப்படி இழுத்துட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு வேலை செஞ்சிருப்போம். அப்போ the work done will be stored as a potential energy in the spring. இதான் விஷயம். அப்போ நம்ம செஞ்சிருக்க அந்த ஒர்க்குக்கு நிகரான ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்னா நம்மளோட ஸ்ப்ரிங்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஒன்ஸ் அந்த எனர்ஜி நமக்கு விட்டதுக்கு அப்புறம், அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம விட்டதுக்கு அப்புறம் இந்த ஒர்க் டன் வந்து அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு இல்லையா, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மறுபடியும் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த ஒரிஜினல் மாஸ் என்ன செய்யும், மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேங்களா. அப்போ இதுல இருந்து என்ன சொல்ல போறோம்னா the work done will be equal to potential energy சொல்லுவாங்க throughout the physics. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. work done will be equal to potential energy. work done will be equal to potential energy. சரிங்களா. சோ இத வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. சோ அப்ப இதுல இருந்து இப்ப என்னதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படினு பாத்தீங்கன்னா, லிட்டரலா இங்க பாத்தீங்கன்னா இது என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டுன்னு பாருங்க. இதுல ஆக்ட் ஆகிட்டு the spring force will be equal to -kx. அப்ப நீங்க எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட் நீங்க எடுத்துக்கிறீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படி அர்த்தம். அப்ப the force spring force will be negative of k. இந்த k அப்படின்றது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்ங்க. இதுக்கிறது நமக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் into x அப்படின்றது நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட். x அப்படின்றது நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மென்ட். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் நமக்கு ஃபோர்ஸ். சோ ஆக்சுவலி work done அப்படின்றது என்னது, இட்ஸ் நதிங் பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ work done ஃபர்ஸ்ட் நமக்கு work done நம்ம பார்த்தா the work done will be equal to force times displacement. work done will be equal to force times displacement. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, நம்மகிட்ட ஒரு ஸ்மால் ஃபோர்ஸ் தான் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம்னா -kx dx இன்டகிரேஷன் பண்ணிடலாம். அப்போ dw is equal to, அப்போ இன்டகிரேஷன் பண்ணிட்டோம்னா so w will be equal to integration of -k integration of x dx. x dx integration பண்ணா என்னது, x square divided by 2. அப்போ எந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா x1 பொசிஷன்ல இருந்து x2 பொசிஷனுக்கு நம்ம மூவ் பண்ண போறோம். அதாவது இது நமக்கு வந்து x1 பொசிஷன், இது நமக்கு x1 பொசிஷன், இங்க இருந்து நமக்கு x2 பொசிஷன் வரைக்கும் நமக்கு வந்து மூவ் பண்ண போறோம். சரிங்களா. சோ x1 to x2 நமக்கு லிமிட் போட போறோம். அப்போ -k x square divided by 2. ஓகே, சோ x1 to x2. அப்போ லிட்டரா பாத்தீங்கன்னா -k ஓகே, சோ divided by 2 upper limit minus lower limit. அப்போ upper limit x2 அப்போ x2 ஸ்கொயர் minus x1 ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா. அப்போ இதுதான் நமக்கு வந்து ஒர்க் சொல்லலாம், ஆல்ரெடி பொட்டன்ஷியல் சொல்லலாம். அப்போ இதுல இருந்து என்ன சொல்ல போறேன்னா, நமக்கு ரெண்டு விதமா சொல்லலாம். work done by the spring will be equal to work done
by the spring is nothing but work done by the spring will be equal to work done is nothing but potential energy. Okay, so again அதை relate பண்ணலாம். So work done will be equal to minus k divided by 2. Okay, so இது நீங்க வந்து x2 square minus x1 square எழுதுனா பரவாயில்ல. அப்படி இல்லாட்டினா இனிஷியல் பொசிஷன் வந்து நீங்க 0 மேக் பண்ணிக்கோங்க. இனிஷியல் பொசிஷன் நீங்க 0 மேக் பண்ணிட்டீங்கன்னா இதே ஃபார்முலா எப்படி எழுதலாம் பாருங்க. w will be equal to so k minus k divided by 2 x மட்டும் எழுதிக்கோங்க, x2 மட்டும் எழுதிக்கோங்க. இதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் இது என்னது இட்ஸ் ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங். நல்லா பார்த்துக்கோங்க, work done by the spring. அப்போ someone is asking what is the work done by the external force அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நெகட்டிவ் சிம்பிள் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் சிம்பிள் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய k divided by 2 x square இருக்குல்ல, இதை நமக்கு work done by the external force. ஓகே, அப்போ work done by the spring அப்படின்றது நீங்கள் நெகட்டிவ் சிம்பிள் போட்டு நீங்கள் work done by the spring. ஏன்னா நம்ம வந்து ஒரு டைரக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து என்னது நமக்கு ஸ்ப்ரிங் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபோர்ஸ் வந்து ஒரிஜினல் பொசிஷன் போயிடுது. சரி, அப்போ நம்ம எந்த டைரக்ஷன் ஃபோர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ஸ்ப்ரிங் ஒரு ஃபோர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதை ரெப்ரசென்ட் தான் இது. அண்ட் இதுதான் நமக்கு வந்து ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங். இன்கேஸ் ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் போட்டுக்கோங்க. பாசிட்டிவ் போட்டுங்க. ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். k divided by 2 x square. சரிங்களா? ஸோ இவ்வளோ விஷயம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் புரியாமல் இருந்துச்சா மட்டும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே, ஓகேங்களா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். யார்? அமரேஷ். குட் ஈவினிங். ஓகே, ஸோ ரைட், ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது நமக்கு ஒரு டனை பற்றி பேசி ஒரு டனை பற்றி நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பேசியாச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா we are going to discuss about பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம பேசியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டேபிள் நான் ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எர்த். ஹாய் சார், குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங். ஸோ ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அண்ட் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பட்சத்தில் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. ஈக்குலிபிரியம் ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குலிபிரியம்ல நமக்கு சில கிளாசிஃபிகேஷன் இருக்குது. என்னன்னு பாருங்கள். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அண்டு நியூட்ரல் ஈக்குலிபிரியம். சரிங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிசன்,
இப்போ ஒரு காமன் பொசிஷன் இருக்கு இல்லையா, ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷன், ஒரு காமனான பொசிஷனுக்கு வந்து அதோட மூவ்மெண்ட் வந்து வர ட்ரை பண்ணும். அதாவது which means நமக்கு the force will be trying to the force will be acting towards the common point. அந்த காமன் பாயிண்ட் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷன் இருக்கும், ஸ்டேபிளான ஒரு மீன் பொசிஷன் இருக்கும். இப்போ இத நமக்கு வந்து ஒரு மீன் பொசிஷன், இந்த மீன் இத நமக்கு வந்து மீன் பொசிஷன். ஓகே, சோ இந்த இத நமக்கு லெட்ஸ் நமக்கு இது ஈக்குலிபிரியம் பொசிஷன் எடுத்துக்கலாமே. அப்போ எப்ப நமக்கு வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணுதோ, இன் கேஸ் நமக்கு இந்த பாயிண்ட்ல அந்த ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆனாலும் இந்த பாயிண்ட் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணாலும் இதோட ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் அந்த ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, ஸோ இந்த கேஸ்ல இந்த மாதிரி கேஸ் வந்து நமக்கு ஒரு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் சொல்ல போறோம். ஓகேனா, இப்போ ஒருவேளை அந்த ஃபோர்ஸ் வந்து அவே ஃப்ரம் தி ஈக்குலிபிரியம் பொசிஷனை வந்து அதை தாண்டி மூவ் ஆக ட்ரை பண்ணுச்சுன்னா அது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்மளோட இது இருக்கு இல்லையா, நம்ம பவுல் இருக்கு இல்லையா, இந்த பவுல்ல ஒரு கோலி கூட போட்டுக்கோங்க. ஸோ நீங்க இங்க போட்டாலும் அது என்ன செய்யும், இங்க தான் வரும். நீங்க இங்க போட்டாலும் அது என்ன செய்யும், இங்க தான் வரும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷன். இது நம்மளோட ஈக்குலிபிரியம் பொசிஷன். அதே மாதிரி ஓகே, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஹாய் ப்ரோ, ஹாய் சூர்யா, ஹாய். ஓகே, ஸோ ஓகே நமக்கு வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இங்கே நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இட்ஸ் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இந்த அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பொறுத்தளவுக்கு சரி சார், இன்கேஸ் நமக்கு வந்து ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இது நமக்கு வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷன், இது ஈக்குலிபிரியம் ஸ்டேட். ஓகே, இது ஈக்குலிபிரியம் ஸ்டேட். இது ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல இருந்து இன்கேஸ் நீங்க அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டர்ப் பண்ணி விட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யும், அவே ஃப்ரம் தி ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆக ட்ரை பண்ணும். ஓகே, அப்போ இதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்மளோட பவுலவே நீங்க கவுத்தி போட்டீங்கன்னா, ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு ஒரு மார்பிள் போட்டீங்கன்னா அந்த மார்பிள் எங்க தான் எப்படி தான் மூவ் ஆகும், அது கீழே தான் விழுக ட்ரை பண்ணும். சரிங்களா, மறுபடியும் அது மேலே வர ட்ரை பண்ணாது, ஏன்னா கீழே கிராவிட்டி ஆக்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்க்கு நான் உதாரணம். அப்போ இந்த மாதிரி அந்த பவுல்ல ஒரு மார்பிள் வந்து சென்டர் பாயிண்ட் வரது வந்து ஒரு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா, ஸோ இதை தாண்டி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நியூட்ரல் ஈக்குலிபிரியம். நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றுமே நடக்காது. இன்கேஸ் நீங்கள் ஒரு பால் நீங்கள் கிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், இந்த பால் வந்து இங்கே இடத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பால் வந்து எந்த போர்ஷன் நோக்கி அது நகரும் பார்த்தீங்கன்னா, எந்த போர்ஷன் நோக்கி நகராது. சரிங்களா, அப்போ இந்த பால் வந்து இங்கே இருந்தாலும் ஒன்று தான், இல்லை இங்கே இருந்தாலும் ஒன்று தான். இப்போ இங்கே இருந்தாலும் வந்து அது எனக்கு என்ன இருக்கும், ஒன்ஸ் அது மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அது எனக்கு என்ன இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்து எந்த ஒரு மீன் பொசிஷன் வந்து அது நோக்கியோ இல்லை டுவர்ட்ஸோ அவைவா எந்த ஒரு ஃபோர்ஸ் இதை வந்து ஆக்ட் ஆகாமல் இருக்கு இந்த ஆப்ஜெக்ட் மேலே. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு, அது வந்து நியூட்ரல் ஈக்குலிபிரியம். அதுக்கப்புறம் ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் சொல்லியிருக்கேன், ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அண்ட் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பற்றி பேசியிருக்கோம். சரிங்களா, ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ another thing, mechanical conservation energy. Okay, so mechanical conservation, mechanical energy conservation, இது ரைட் டேர்ம் தான். இது mechanical energy conservation. mechanical energy conservation. ஸோ ஆக்சுவலாக இது என்னன்னு பாருங்க, மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இதுக்கு வந்து சின்ன விஷயம் இருக்கு, பட் சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து ஒர்க் எனர்ஜி பவர்ல ஒர்க் எனர்ஜி தியரம்ல வந்து சம் ஆஃப் ஆல் ஒர்க் டன் இஸ் நதிங் பட் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்கே என்ன சொல்ல போறோம்னா, see the total kinetic energy plus total potential energy will be equal to 0. That's just தெரிஞ்சுக்கோங்க. Just நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, total kinetic energy plus total potential energy will be equal to 0. Total kinetic energy plus total potential energy will be equal to 0. ஓகேங்களா, சூர்யா லிசன், இது வந்து ஒரு ஒன் ஷாட். ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம ரன் பண்ணுறது வந்து இட்ஸ் ஒன் ஷாட். இதை நானும் இல்லை, இதுதான் ரியாலிட்டி. ஒன் ஷாட் அப்படின்ற இடத்துல வந்து எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஆனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து செய்கிற ஒரு எக்ஸ்போஷர் கொடுப்போம். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் செஷன்லேருந்து எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கன்னு இல்லை, ஒரு டைம் ஒரு பர்சன் கேட்குறாங்க. எந்த ஒரு செஷனுமே உங்களை வந்து எந்த ஒரு ஒன் ஷாட்டுமே உங்களை ஃபில்ஃபில் பண்ணாது. ஓகே, ஸோ அன்லெஸ் ஆர் அன்டில் வந்து அது ப்ராப்பரான கண்டென்ட் இருக்கிறதுக்கு இந்த 1 ஹவரில் வந்து அந்த சாப்டர் வந்து நமக்கு ஓவராலாக ஒரு ஓவர்வியூ பார்க்க முடியும். தட் டசன்ட் மீன் தட் நீங்கள் வந்து இதுல இருந்து நூக்கன் காலில் இந்த சாப்டர் வந்து பார்க்க முடியுமானா அப்படிலாம் கிடையாது. சரிங்களா, பட் நீங்கள் ஏதாச்சும் இது ஜஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் ஒரு கொஸ்டின் நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நம்ம படித்ததுலேருந்து வந்திருக்கும். சரிங்களா, ஸோ தட்ஸ் இட். இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி பொறுத்தவரைக்கும் டோட்டல் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி will be equal to 0. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பவர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பவர் அப்படின்றது சரி ஆக்சுவலாக ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் தான் நமக்கு வந்து பவருங்க. தெரிஞ்சுக்கோங்க, ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். அந்த ரேட் அப்படின்றது என்னது, ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் தான் நம்ம பவர். ஸோ இதை எப்படி எழுதுறதுன்னா, பவர் இஸ் நதிங் பட் dW/dt.
dw divided by dt தான் நமக்கு வந்து பவர். அப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் அந்த வேலை செஞ்சு முடிக்கிறீங்க அப்படின்றத நமக்கு பவரை பொறுத்து இருக்கு. இன்கேஸ் ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஸ்பீடாக படிச்சு முடிச்சிட்டாருன்னா அவருக்கு வந்து பயங்கரமான பவர் இருக்குது. இல்லாட்டி அந்த வேலையை வந்து அவர் ரொம்ப ஸ்பீடாக செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து அதிகமான பவர் இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் அந்த வேலையை செய்யறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா இல்லை அவருக்கு வந்து அந்த பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். அதான் நமக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒர்க் டன் இருக்குல்ல, இந்த ஒர்க் டனுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதலாம். இப்போ ஒர்க் டனுக்கு பதிலாக ஆல்ரெடி நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் தெரியுமா. அப்போ இதுக்கு பதிலாக பவர் வில் பி ஈக்குவல் டு d divided by dt into force times the displacement. இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்குன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து வெளியில் எடுத்துடலாம். அப்போ பவர் வில் பி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு ds divided by dt. இந்த ds divided by dt அப்படின்றது என்னது, இட்ஸ் நதிங் பட் வெலாசிட்டியா, இட்ஸ் நதிங் பட் வெலாசிட்டி. கரெக்டுங்களா. அப்போ இந்த பாயிண்ட்ல இப்போ இந்த பாயிண்ட் என்ன செஞ்சுக்கலாம்னா we can write as power is nothing but force times the velocity. Force times the velocity. Force times the velocity. சரிங்களா. அப்போ நான் என்ன சொல்றேன்னா பவர் அப்படின்றது இட்ஸ் வெக்டர் குவாண்டிட்டி ஸ்கேலர் குவாண்டிட்டி, இட்ஸ் ஸ்கேலர் குவாண்டிட்டி. அப்போ நமக்கு பவர் அப்படின்றது ஸ்கேலர் குவாண்டிட்டி, ஃபோர்ஸ் வெக்டர் குவாண்டிட்டி, வெலாசிட்டி வெக்டர் குவாண்டிட்டி. அப்போ என்ன செஞ்சுக்கணும், இந்த இடத்துல நமக்கு டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். இதுக்கு இடையில நமக்கு வந்து டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் நமக்கு கரெக்டான டேர்ம். சரிங்களா. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் ஆல் அபௌட் ஒரு பவர். இதில் சிம்பிள் நமக்கு இதுதான், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ஸோ ஆக்சுவலாக இந்த பவரை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பவர் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் டாட் வி வெக்டர். கரெக்டுங்களா. பவர் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் டாட் வி வெக்டர். வி வேர் வி இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த velocity of object. அப்போ இதை வந்து ப்ராப்பரா எழுதணும்னா பவர் இஸ் ஈக்குவல் டு எஃப் வி காஸ்டன் எழுதலாமா, எஃப் வி காஸ்டன் எழுதலாம். அப்போ இதை வந்து நமக்கு 3 டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம். ஒன்று வந்து இன்கேஸ் நமக்கு வந்து தீட்டா வந்து நமக்கு 90 டிகிரி கம்மியாச்சு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் பாசிட்டிவ் ஒர்க் டன். கரெக்டாக 90 டிகிரிக்கு கம்மியாச்சு வச்சுக்கோங்களேன், 90 டிகிரிக்கு கம்மி when theta is less than 90 degree, when theta is less than 90 degree, power done will be equal to positive. கரெக்டுங்களா. power done will be equal to positive. power done will be equal to positive. கரெக்டுங்களா. இன்கேஸ் நமக்கு வந்து இதோட அதிகமாக இருந்துச்சு, 90 டிகிரியோட அதிகமாக இருந்துச்சு, இன்கி தீட்டா இஸ் கிரேட்டர் than 90 டிகிரி, 90 டிகிரியோட நமக்கு வந்து தீட்டா அதிகமாக இருந்துச்சுன்னா லெட்ஸ் நமக்கு வந்து 180 டிகிரியாக இருக்கட்டும், இல்லை ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 180 டிகிரி எடுத்தோம்னா காஸ் 180 டிகிரி பண்ணுறது நமக்கு வந்து -1. அப்போ இந்த ஹோல் டைம் எதில் வந்து நமக்கு நெகட்டிவ் வந்து போகுது, விச் இஸ் நதிங் பட் the power will be becoming negative. the power will be becoming negative. அப்போ 0 போட்டோம்னா இன்கேஸ் நமக்கு வந்து தீட்டா நமக்கு வந்து 90 டிகிரியில் எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு பவர் வில் பி ஈக்குவல் டு 0. எப்படி நம்ம ஒர்க்குக்கு என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். சரிங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு கிளிம்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு கயிற்றுல ஒரு கல் எடுத்து ஒரு கயிற்றுல கட்டி நீங்கள் செய்ய எப்படி சுற்றுறீங்க, இந்த மாதிரி சுற்றுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து அது கல் எப்படி சுற்றும், இந்த மாதிரி நமக்கு சுற்று. கரெக்டாக. ஸோ இந்த பார்த்து என்ன செய்ய நமக்கு வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ராட்னம்லாம் பார்த்துப்போம் இல்லையா, அந்த ராட்னம் அப்படின்றது என்னது, இதுவும் அதுவும் ஒரு வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் தான். சரிங்களா. ஸோ அப்போ அந்த வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் வந்து சின்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் வந்து இதான் நமக்கு வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். இதை வந்து ஒரு ஆக்ஸ் பேஸ் பண்ணி அது மூவ்மெண்ட் வந்து இருக்க போகுது. சரிங்களா. அப்போ இன்கேஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல என்டர் ஆகணும். ஓகே. இன்கேஸ் அது ஒரே ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் எடுக்கணும், அந்த அட்லீஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் என்டர் ஆகி அது அட்லீஸ்ட் ஒரு சுற்றி முடிக்கிறதுக்கு மினிமம் அது எவ்வளவு வெலாசிட்டியில் என்டர் ஆகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் கீப் இன் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5gl. ஓகேவா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5gl. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5gl. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5gl. அப்போ மினிமம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த வெலாசிட்டி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கேருந்து அது என்டர் ஆக முடியும். அந்த ஒரு வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் வந்து அட்லீஸ்ட் ஒரு கம்ப்ளீட் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு மினிமம் அது இனிஷியல் வெலாசிட்டி இருக்கணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5gl வந்து இருக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா. அப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி இது வந்து பிகினிங்கா, அப்போ இந்த உச்சத்தில் இருக்கிற மேக்ஸிமம், இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல மினிமம் எவ்வளோ வெலாசிட்டி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் வெர்டிகல் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ண முடியும்னா ஸோ இந்த பாயிண்ட்ல மினிமம் வந்து அதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் gl அப்படின்ற அளவுக்கு அது வெலாசிட்டி இருந்திருக்கணும். இந்த பாயிண்ட்ல மினிமம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் g அப்படின்ற வெலாசிட்டி இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்ப்ளீட் வெர்டிகல் சர்க்கிள் அது மோஷன் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே. இது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்கேஸ் இந்த பால் போய்க்கு இந்த பாப் வந்து இந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கு, அதாவது ஒரு ஹோல் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன்ல வந்து குவார்ட்டர்ஸ் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் மட்டும் அது எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து மினிமம் இது எவ்வளவு வெலாசிட்டி இருந்துச்சுன்னா அது இவ்வளவு தூரம் வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பேக் வந்துடும். கரெக்டா.
ஒன்றுமில்ல, ஒரு பாபை தொங்க விடுறீங்க, அது ஜஸ்ட் நீங்கள் ஒரு படிக்க விளாசி நீங்கள் சுண்டி விடுறீங்க, அதெல்லாம் செய்ய மேலே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பேக் வந்துருது. சரிங்களா? அப்போது இப்போ அந்த குவார்டர் ஆஃப் த ஒரு வெர்டிகல் சர்க்குலர் மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு குவார்டர் மூமெண்ட் வந்து குவார்டர் மோஷன் வந்து அது வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கு மினிமம் எவ்வளோ வெலாசிட்டி போகும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gl அப்படின்ற அளவுக்கு மினிமம் அது வெலாசிட்டி இருந்தால் மட்டும்தான் அட்லீஸ்ட் இந்த மோஷன் வச்சுருவேன். இன்கேஸ் இந்த ஸ்கொயர் ஆஃப் 2g இந்த √2gl இருக்கு, ரூட் ஆஃப் 2gl இருக்குல்ல, இதோட கம்மியான வெலாசிட்டி இருந்துச்சுன்னா அது இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடும், இதோட தூரம் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடும். ஓகே, அப்போ இந்த குவார்டர் மோஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மினிமம் இதுக்கு எவ்வளோ வெலாசிட்டி இருக்கணும், மினிமமாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் gl அப்படின்ற அளவுக்கு வெலாசிட்டி இருக்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதை தாண்டி இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு கொலிஷன் பேஸ் பண்ணி பார்ப்போம். இந்த கொலிஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலிஷன். இந்த கொலிஷன் அப்படின்னாலே ஜஸ்ட் வந்து ஒரு காமனான ஸ்பேஸுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து போட்டி போகிறது நமக்கு வந்து கொலிஷன். ஓகே, ஃபைட்டிங் ஃபார் அ சேம் ஸ்பேஸ். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ரவுண்ட் டேபிள் அந்த இதில் ஒரு பாட்டை போட்டு சுற்றி ஒரு சேரை வச்சுக்கிட்டு பாட்டை டக்குன்னு ஆஃப் பண்ணுவாங்க, ஆஃப் பண்ண உட்காந்துடணும், ஆன் பண்ணால் அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த விளையாட்டு விளையாண்டுருப்பீங்களா, அது மியூசிக்கல் சேர். ஓகேவா? அந்த கேம் நீங்கள் விளாண்டுருப்பீங்க. சரி, அதே மாதிரி தான். அப்போ நீங்கள் ஒரு சேருக்கு வந்து 2 பேர் வந்து ட்ரை பண்ணும்போது அவங்க வந்து இடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு காமன் ஸ்பேஸுக்கு 2 ஆப்ஜெக்ட் வந்து ஃபைட் பண்ணும்போது நமக்கு வந்து கொலிஷன் நடக்க போகுது. அப்போ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா கொலிஷன் நடக்கிறதுக்குன்னு ஜஸ்ட் வந்து அது ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 2 ஆப்ஜெக்ட் வந்துமே நமக்கு ஒரு கான்டாக்டுக்கு வரும், அது வந்து கான்டாக்ட் வரும். அதுக்கு வந்து அந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே வந்து டிஃபார்ம் ஆகும். 2 ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்யும், நமக்கு வந்து டிஃபார்ம் ஆகும். ஸோ டிஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஒரு கம்ப்ரெஷனில் போகும், ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், அது அந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஒரு ரீஃபார்மேஷன், ஒரு ரெண்டுமே ஒரு ரீஃபார்மேஷனுக்கு வரும். ரீஃபார்மேஷன் வந்ததுக்கப்புறம் ரெண்டு விலகி போகும். ஓகே, ஸோ இதான் நமக்கு 4 ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே கான்டாக்ட் வரும், அப்புறம் டிஃபார்ம் ஆகும், அப்புறம் ரீஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் விலகி செப்பரேட் ஆகி போகும். இது நமக்கு வந்து கொலிஷன் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் இதில் வந்து நமக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கான்டாக்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் அந்த கொலிஷன் நடக்கிறதுக்கு அந்த 2 ஆக்ஸ் லைன் இருக்குல்ல, அதான் வந்து அந்த கொலிஷன் அண்ட் ஆக்சிஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதை தாண்டி இதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஆக்சுவலி என்ன மீனிங் பண்ணீங்கன்னா இதுக்கு என்ன மீனிங் பாருங்க. ஸோ E will be equal to velocity of separation divided by velocity of approach. velocity of separation divided by velocity of approach. இத நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் கூட வேல்யூ. இப்போ இத பேஸ் பண்ணி நமக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த கொலிஷன் வந்து உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் கொலிஷன் இல்ல இன்எலாஸ்டிக் கொலிஷனா இல்ல பார்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் இல்ல பார்ஷனல் ஆஃப் இன்எலாஸ்டிக் கொலிஷன் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? சோ இந்த velocity of அதுக்கு முன்னாடி இந்த velocity of separation என்ன, velocity of approach என்னன்னு தெரிஞ்சுக்கணும். velocity of approach அப்படின்றது வந்து லிசன், இப்போ 2 பால் வந்து நமக்கு வந்து ஓடுது. ஓகே, அப்போ இந்த 2 பால் வந்து ஒரு இனிஷியல் வெலாசிட்டி, இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. இது சாரி, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டோட m1 அப்படின்ற ஆப்ஜெக்ட்டோட வெலாசிட்டி, இது m2 அப்படின்ற ஆப்ஜெக்ட்டோட வெலாசிட்டி, நெக்ஸ்ட் வேற வெலாசிட்டி மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த m1 ஆப்ஜெக்ட் வந்து m2 ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்யும், நமக்கு கான்டாக்ட் வரும், which means கொலிட் ஆக ட்ரை பண்ணும். சரிங்களா? அப்போ கொலிட் ஆகும்போது இந்த 2 இடையில கூட ஸ்பேஸ் வந்து எவ்வளவு ஸ்பீடா அது குறைஞ்சிட்டே வருது அப்படின்றதான் அது பாயிண்ட் ஆஃப் அப்ரோச், வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். அப்போ எவ்வளவு how fast the distance is getting decreased அப்படின்றது. அப்போ லிட்டரா பாத்தீங்கன்னா இது நமக்கு வந்து வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் இருக்கக்கூடியது. ஸோ ஆஃப்டர் கொலிஷன் பாத்தீங்கன்னா இப்போ கொலிஷன் நடக்குது, 2 கொலிஷன் நடந்துச்சு. கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டுமே நமக்கு வந்து வழங்கி போகுமா, வழங்கி போகும்போது ஸோ வேற வெலாசிட்டி அது மூவ் ஆகும். சரி, லெட்ஸ் நமக்கு வந்து இது நமக்கு u டேஷ் அப்படின்ற வெலாசிட்டி மூவ் ஆகிட்டு இருக்கு, m1 u1 அப்படின்ற வெலாசிட்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. u டேஷ் எடுத்துக்கோங்க, நமக்கு வந்து v டேஷ் எடுத்துக்கோங்க m2. ஓகே, அப்போ இப்போ பார்க்கும்போது கண்டிப்பா இப்போ பார்க்கும்போது அந்த 2 ஆப்ஜெக்ட் வந்து கொலிஷன் ஆகிறதுக்கு என்னது வெலாசிட்டி வந்து டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சா கொலிஷன் ஆக முடியும். கொலிஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்து அது அப்படி விலகி போக ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ இந்த போர்ஷன் நடக்கிறது வந்து வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். ஸோ இந்த போர்ஷன் நடக்கிறது வந்து வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன். சரிங்களா? அப்போ இந்த 2 இடையில கூடிய அந்த ரேஷியோ தான் நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனை வச்சு மட்டுமே அந்த கொலிஷன் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் கொலிஷனா இல்லை இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எலாஸ்டிக் கொலிஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்து வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச், வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் டிவைடட் பை velocity of approach சொல்லியிருந்தேன்னா, அப்போ இன்கேஸ் நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வந்து நமக்கு வந்து 1 இருந்துச்சு வச்சுக்கோங்களேன்,
1 இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. 1 அப்படின்னா என்ன மீனிங்னா உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான எலாஸ்டிக் கொலிஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். பெர்ஃபெக்டான எலாஸ்டிக் கொலிஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அதாவது நீங்கள் அந்த கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேகத்தில் அந்த பால் வந்து வந்துச்சோ கொலிஷன் நடக்கிறதுக்கு அப்போதும் அந்த 2 பாலுமே அவ்வளோ வேகத்தில் பிரிஞ்சு போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லலாம்னா நமக்கு எனர்ஜி நமக்கு எங்கேயுமே நமக்கு லாஸ் ஆகலாம்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ல இன்கேஸ் நமக்கு அப்போ நமக்கு வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் நமக்கு வந்து சேம் வேல்யூ இருக்க போது. அதனால கேன்சல் ஈஸியாக ஆகி நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டியூஷன் என்ன கிடைக்கும் போது நமக்கு வேல்யூ ஒன்று கிடைக்கும் போது. அப்போ இதுல இருந்து என்ன செய்ய முடியும்னா இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான எலாஸ்டிக் கொலிஷன் சொல்ல முடியும். பெர்ஃபெக்ட்டான எலாஸ்டிக் கொலிஷன் சொல்ல முடியும். ஓகே, இந்த பெர்ஃபெக்ட்டான எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி நமக்கு வந்து லாஸே ஆகலன்னு அர்த்தம். எனர்ஜி நமக்கு வந்து லாஸே ஆகலன்னு அர்த்தம். இந்த இடத்துல நமக்கு எனர்ஜி do not lost. சரிங்களா? அப்போ அப்படியே செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டியூஷன் வந்து நமக்கு 0 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 0 இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கிளே எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஒரு கிளே எடுத்துக்கிறீங்க. இது வந்து நமக்கு வால். ஓகே, இந்த வால் நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த பால் நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க. இந்த பால் வந்து மாட்டிக்கிடுச்சு. இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, ஃபைனல் வெலாசிட்டி இல்லை. ஓகே, அப்போ இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். அப்போ வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் இருக்கு, வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் இல்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு பால் எடுத்துக்கோங்க. இது 2 பால் இருக்கு. இந்த 2 பால் என்ன செய்யும், ஒரு பால் வந்து இன்னொரு பால் வந்து கான்டாக்ட் பண்ணுது. ஸோ கொலிஷனுக்கு அப்புறம் வந்து இந்த 2 பால் வந்து ஒட்டிக்கிறது. ஓகே, இந்த 2 பாலுமே பிரியவே இல்லை. அப்போ வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் இருக்கு, வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் இல்லை. அப்போ வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் இல்லைன்னா இந்த பாயிண்ட் என்ன நமக்கு 0 போயிடும். அப்போ 0/anything நமக்கு மறுபடியும் 0. அப்போ இன்கேஸ் ஈயோட வேலை நமக்கு 0 இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு பயங்கரமான ஒரு இன்எலாஸ்டிக் கொலிஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். இன்எலாஸ்டிக் கொலிஷன் நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி வந்து பயங்கரமா உங்களுக்கு லாஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ விச் மீன்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே வந்து இந்த வால்ல வந்து உங்களோட எனர்ஜி ஃபுல்லாமே உங்களுக்கு லாஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த பாயிண்ட்ல இன்கேஸ் நமக்கு வந்து 0 இருந்துச்சுன்னா இட்ஸ் a perfectly inelastic collision அர்த்தம். இட்ஸ் a perfect inelastic collision அர்த்தம். perfect inelastic collision. பெர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது 2 இடையில வந்து ஏதாச்சும் ஒரு 0க்கு 1க்கு இடையில வந்து உங்களுக்கு வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 0னா இன்எலாஸ்டிக் கொலிஷன், 1 வந்து ஒரு பெர்ஃபெக்ட்னா எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லியாச்சு. இப்போ இன்கேஸ் வந்து 0க்கு 1க்கு இடையில வந்து நம்மளோட ஈயோட வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 0க்கு 1க்கு இடையில வந்து நமக்கு ஈயோட வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பாயிண்ட் என்ன செய்யணும்னா அது வந்து ஒரு பார்ஷியலான எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லலாம். இட்ஸ் a partially elastic collision. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன், அது மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து 2 ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்குங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் நமக்கு M1 வித் வெலாசிட்டி U அண்ட் M2 வித் வெலாசிட்டி V. ஓகே, கொலிஷன் நடக்குது. கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் M1 U dash அண்ட் M2 V dash. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பேஸ் பண்ணி கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் எப்படி தெரியுது, இந்த டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் வில் பி ஈக்குவல் டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். அப்போ இந்த கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹோல் சிஸ்டமே உங்களுக்கு எந்த ஒரு எனர்ஜியுமே லாஸ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இது நடந்ததுக்கு அப்புறமா இந்த நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு எனர்ஜியுமே நமக்கு லாஸ் ஆகலன்னு அர்த்தம். இந்த எனர்ஜி அப்படின்னு சொல்றது வந்து நீங்கள் எதை ப்ரிசைஸ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் வெலாசிட்டியை ப்ரிசைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்கேஸ் இந்த கொலிஷன் நடக்கிறது போது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி சில ஒரு பார்ஷியலான வெலாசிட்டி வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்திருந்திருக்கலாம், இல்லை செகண்ட் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து பார்ஷியல் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்திருந்திருக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு வந்து வெளியில எங்கேயும் போகாது அப்படின்றத மீனிங் பை யூசிங் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஸோ ஆக்சுவலாக அந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்றது என்னது, ஓவரால் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. அப்போ இப்போ இதை எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், உங்களுக்கு வந்து நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு 0 இருக்கணும். அதாவது இப்போ இதில் வந்து ஒரு ஏர் ஃபோர்ஸோ இல்லை நீங்கள் வந்து கிக் பண்ணுற ஃபோர்ஸோ இதில் வந்து ஆக்ட் ஆகாத வரைக்கும் அன்டில் இந்த பால் வந்து உருண்டு போய்கிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் இது ஹிட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து அது செப்பரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து அப்ளை பண்ண முடியும். இது எப்படி அப்ளை பண்ணோம்னா எனக்கு நெட் ஃபோர்ஸ் நமக்கு வந்து 0 இருக்கணும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நமக்கு 0 இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். அண்ட் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா M1U plus M2V will be equal to M1U dash plus M2V dash. இவ்வளோ விஷயம் சரிங்களா? அப்போ ஜஸ்ட் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ரெண்டோட மொமெண்ட்டை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி அலைன்மெண்ட் எழுதுனாலே டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் வில் பி ஈக்குவல் டு டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். இவ்வளோ தான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அண்டு இது இன்னொரு சின்ன விஷயம் என்ன சொல்லணும்னா இன்கேஸ் உங்களுக்கு வந்து மாஸ் சேம் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மாஸ் சேம் ஆனிச்சு M1 M2 சேமாக இருந்துச்சுன்னா இன்கேஸ் நமக்கு வந்து மாஸ் நமக்கு ரெண்டுமே சேமாக இருக்குது, ரெண்டுமே நமக்கு சேம் மாசஸ் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டியாக இருந்துச்சுன்னா அந்த கொலிஷன் நடக்கிறதுக்கு அப்புறம் அவங்களோட வெலாசிட்டி மட்டும் உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகும். விச் மீன்ஸ் நமக்கு எப்படி சொல்கிறேன்னா இன்கேஸ் இங்கே பாருங்களேன், இது நமக்கு வந்து M
இதுவும் நமக்கு இந்த ஒரு மாதம் நமக்கு வந்து சேம் எம். ஆனால் இந்த மாதம் நமக்கு ஆப்ஜெக்ட் ஏ அப்படின்றது நமக்கு வந்து யூ அப்படின்ற வெலாசிட்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஆப்ஜெக்ட் பி அப்படின்னு நமக்கு வந்து வி அப்படின்ற ஒரு வெலாசிட்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ கொலிஷன் நடக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து வி அப்படின்ற வெலாசிட்டி மூவ் ஆகும். ஏ அப்படின்ற ஆப்ஜெக்ட் பி அப்படின்ற வெலாசிட்டி மூவ் ஆகும். பி அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து யூ அப்படின்ற வெலாசிட்டி மூவ் ஆகும். விச் மீன்ஸ் நமக்கு இன்கேஸ் அவங்க சேம் மாஸாக இருந்துச்சுன்னா இந்த வெலாசிட்டி மட்டும் உங்களுக்கு வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். அந்த கொலிஷன் நடக்கிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வெலாசிட்டி மட்டும் உங்களுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகும். ஓகேனா? ஸோ செகண்ட் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்துடும், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்பெஷல் கேஸ் இருக்குது, இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நமக்கு வந்து டோனி சார் வந்துருவாங்க. ஸோ அவங்களோட செஷன் வந்து பயாலஜி செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒர்க் எனர்ஜி பவரில் தெரிஞ்சுக்க வேண்டிய மேஜரான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து பிக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இந்த செஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம். இல்லை இது தாண்டி உங்களுக்கு வந்து சஜஷன் ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம். அண்ட் அட்மிஷன் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி இன்னொரு சாப்டர்லாம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டு பை. ஓகே.